கொஞ்சம் யோசித்து பாருங்க, பைபிளே இல்லைன்னா இயேசு வாழ்ந்து சிலுவையில் மறித்து உயிரோட எழும்பியிருந்தா கூட, இதெல்லாம் நடந்திருந்தா கூட, பைபிள் இல்லைன்னா இயேசுவை பற்றி நம்ம அறிஞ்சிக்கவே முடியாது. இயேசுவை பற்றி உண்மையை அறிஞ்சிக்கவே முடியாது. அவர் சிலுவையில் எப்படி மறிச்சார்ன்றது தெரியாது, ஏன் மறிச்சாருன்னு தெரியாது, நம்ம பாவத்துக்காக மறிச்சாரு, இதன் மூலமா நம்ம எப்படி பயனடையலாம், எப்படி நாம விசுவாசித்து பெற்றுக்கொள்ளலாம், எப்படி வாழ்க்கையில முன்னே, ஒண்ணுமே இது எல்லாமே இதுல இருந்து தானே தெரியுது. இந்த வசனத்துக்கு போங்க, அந்த வசனத்துக்கு போங்கன்றோம். அப்ப பாருங்க, அவருடைய கிருபை எப்படி எப்படி விளங்கி இருக்கு பாருங்க. குமாரனை அனுப்பி நமக்காக சிலுவையில் மறிக்க செய்தது மட்டும் இல்லாம, நமக்கு அதுக்கு ஏற்ற வசனங்களையும் ஞானத்தையும் புத்தியும் அவர் கொடுத்தார். செஞ்சதை சொல்லியிருக்கிறார், வசனத்தில் இங்கே ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு. இந்த பைபிள் எப்படி உண்டாச்சுன்னு போய் அதனுடைய சரித்திரத்தை பார்த்தீங்கன்னாலே அசந்துருவீங்க நீங்கள். அதை நான் போய் வாசிக்கிறப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எப்படி ஒவ்வொரு எழுத்தாளரையும் ஏவி எழுத வச்சார் தேவன், அப்புறம் எழுதின அந்த தோல் சுருள்களை எப்படி காத்தாரு, எவ்வளோ பேர் அதை அழிக்க பார்த்தாங்க. கிறிஸ்தவத்துக்கு எதிர்த்து வந்த இந்த ரோம பேரரசர்கள்லாம் அந்த தோல் சொல்லி ஏறி அப்படின்னா, பைபிள் காப்பியெல்லாம் ஏறினா ஒன்றும் முடியல. ஆனால் தேவன் காத்தார். இந்த வார்த்தைகளை தேவன் காத்து எத்தனையோ நூற்றாண்டுகள் காத்து நமக்கு பத்திரமாய் சேரும்படி செஞ்சிருக்கிறார். இந்த புஸ்தகம் உங்கள் மடியில் இருக்குன்னா, உங்கள் ஃபோனில் இருக்குதுன்னா ஒரு பெரிய அற்புதங்க. அதுவே பெரிய கிருபங்க. அதுவே பெரிய பாக்கியங்க. எப்போ நீங்கள் கடைசியாக இந்த புஸ்தகத்துக்காக, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லியிருக்கிறீங்க? சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தை இல்லாமல் என்ன பண்ணுவோம்? மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை, பைபிளில் எழுதியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைனாலும் பிழைப்பான். இதுதான் நமக்கு ஒரு போஷாக்காக இருக்குது. இது இல்லைன்னா என்னங்க செய்வோம்? ஸோ அப்போ அவர் சிலுவையில் மறித்து உயிரோடு எழுதுறது மட்டும் இல்லை, இந்த பைபிள் எழுதப்பட்டிருக்கணும், அதுவும் எழுதப்பட்டுருச்சு. அது மட்டும் இல்லை, இதை வாசித்து புரிஞ்சு ஒரு பிரசங்கியார் எடுத்து இதை பிரசங்கம் பண்ணணும். அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா உங்களுக்கு? பிரசங்கியாருக்கு தான் அதனுடைய அருமை தெரியும். சிலதெல்லாம் வாசித்து புரிஞ்சுக்கிறதே கஷ்டமாக இருக்கு. ஐயோ என்ன சொல்கிறீர் ஆண்டவரேன்னு. அது பைபிளுடைய ஃபால்ட்டு கிடையாது, நம்முடைய ஃபால்ட்டு. பைபிள் அற்புதமான புத்தகம், ஆனால் நாம் வர வேண்டிய விதத்தில் வரல, வாசிக்க வேண்டிய விதத்தில் வாசிக்கல. நம்மகிட்ட ஏகப்பட்ட குறைகள், பிழைகள் பிரசங்கியார்ட்டே அப்படி இருக்கு. அப்போ ஒரு பிரசங்கியார் அதை எடுத்து வாசித்து அதை புரிந்து கொண்டு அதை எடுத்து ஜனங்களுக்கு புரியுற மாதிரி பிரசங்கம் பண்றது இன்னொரு அற்புதங்க. அதை தான் சொல்ல வர்றார் பவுல். செஞ்சது மட்டும் இல்லாம அதுக்கு ஏற்ற ஞானத்தையும் புத்தியும் தந்து இந்த கிருபை நம்மிடத்தில் பெருக பண்ணுகிறார். பிரசங்கியார் பண்றது கஷ்டம், அதுக்கப்புறம் ஜனங்க பிரசங்கியார் புரிஞ்சுக்கிறதும் கஷ்டம்.